ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு அப்ளிகேஷன் பற்றின ஒரு சின்ன விஷயம் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி கிட்ட 10 நாள் ஆச்சுங்க. எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ வரைக்குமே அப்ளிகேஷன் யாருக்குமே ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதே கிடையாது. டிஎன் டோட் எதை பண்ணாலுமே இந்த மாதிரி எரர் காட்டுதுங்க. ப்ரிவியூ காப்பி எடுக்க முடியல, ஃபைனல் காப்பி கொடுக்க முடியல, ஆனால் பேமெண்ட் மட்டும் கரெக்டாக ஆகுதுங்க. அதில் எந்த ப்ராப்ளமும் வர மாட்டேங்குது. அப்போது இந்த மாதிரி பாருங்க, இந்த விஷயமெல்லாம் கரெக்ட் பண்ணாதான் நம்மளால அப்ளிகேஷனே போட முடியும். இதே மாதிரி நமக்கு செப்பரேட் சாட்ல நிறைய பார்த்தோம்னா மெசேஜ் வந்துகிட்டே தான் இருக்கு. அதே போல அப்ளிகேஷன் போட சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ யாராலுமே அப்ளிகேஷன் போட முடியல அப்படின்னா இவ்வளவு நாள் ஆச்சு. அதாவது அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி ஒரு வாரம் ப்ராப்ளம் இருக்கிறது, அதுவுமே இருக்கக்கூடாதுதான். ஒரு நாள் 2 நாள் ப்ராப்ளம் இருக்கிறது சகஜம்தான். அதுல ஏதாவது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதனால சர்வர்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம்னு சொல்லி நம்ம ஏத்துக்கலாம். 10 நாள் ஆகியும் இன்னும் சர்வர் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது எல்லாருக்குமே தெரியும். அநேகமா டோட்டுக்கே தெரியும் சர்வர் ஒர்க் ஆகுறதுலன்னு சொல்லி. அப்போ ஏதாவது ஒரு அப்பாலஜைஸ் கொடுக்கணும். அவங்க இந்த மாதிரி சர்வர் இஷ்யூவா இருக்கு, நீங்க இந்த டேட்டுக்கு மேல ட்ரை பண்ணுங்க, இந்த டேட்டை நாங்க எக்ஸ்டெண்ட் பண்றோம், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும். இப்போ வரைக்கும் எதுவுமே அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ டேட் ரொம்ப பக்கம் வந்துட்டு பிறகு எல்லாருமே ஒரே டைம்ல சர்வரை யூஸ் பண்ணா அது ப்ராப்பரா ஒர்க் ஆனாலுமே கூட மறுபடியும் அது ஜாம் ஆகி நிற்கும். அப்போ எப்போ அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிறது தெரியல. அப்போ இன்னும் 16 நாள் தான் இருக்கு. அப்போ அதுக்குள்ள திருப்பம் அவங்க என்னைக்கு சரி பண்ணி எல்லாரும் ஒரே நாள்ல போட்டு அப்ளிகேஷன் சக்சஸ் பண்றதுன்னு ஒன்றும் புரியல. கண்டிப்பா ரொம்ப மிகப்பெரிய டிராபேக்கா தான் இருக்கு. இது சீக்கிரமா டோட் கிளியர் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி டோட்டுக்கு ஒரு மெயில் போடுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம மெயில் போட்டிருக்கோம், அதுக்கு எந்த ரிப்ளையும் இல்லை. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் போட்டாங்க, அவங்களுக்கு ரிப்ளை இப்போ ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த செகண்டுக்கு ஒர்க் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் எப்போ போட்டாலுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. இங்க பாருங்க, நைட்டு 10 மணிக்கு தான் போட்டேன், ஆனா அதுவும் அப்பயும் ஒர்க் ஆகல. அப்போ கொடுக்குற டேட்டா கூட ப்ராப்பரா எடுத்துக்க மாட்டேங்குது. அப்போ எப்படிதான் நம்ம அப்ளிகேஷன் போடுறது சொல்லுங்க? ரொம்பவே மோசமான கண்டிஷன்ல தான் சர்வர் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இதை கூடிய சீக்கிரம் கண்டிப்பா டோட் கிளியர் பண்ணணும். அப்பதான் எல்லாராலையும் அப்ளிகேஷன் போட முடியும். அதாவது டோட்டுக்கே இந்த விஷயம் நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு அப்ளிகேஷன் வருது அப்படிங்கிற கணக்கை வச்சு கூட அவங்க ஓகே சர்வர் இஷ்யூ அப்படிங்கறத அவங்களாவே ரெடி பண்ணலாம். ஆனாலுமே பண்ணாம இருக்காங்க. கண்டிப்பா இது இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்ஸ்டிடியூஷன் மூலமா அப்ளை பண்றவங்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்கதான் செய்யுது. இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குமே ஒர்க் ஆகிறது இல்லை. அப்ப கண்டிப்பா இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறவங்க இந்த டோட்டுக்கு நேரடியா யாராவது தகவல் கொடுக்க முடியும் அப்படின்னா கொடுத்து கம்பல்சரி இதை சீக்கிரமா கிளியர் பண்ண சொல்லுங்க. அப்பதான் எல்லாரும் அப்ளிகேஷன் போட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா லாஸ்ட் ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சிரமமாயிரும். அப்ளிகேஷன் அப்பவுமே சக்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதை ஒரு சின்ன ரெக்வஸ்டா வச்சுக்கோங்க. அதே மாதிரி டோட்டோட மெயில் ஐடி கொடுக்குறேன். ஓகேங்க, இதுதான் பார்த்தோம் அப்படின்னா சிஓஏ பத்தின கொரிஸ் எல்லாம் நம்ம கேட்டுக்கிறதுக்காக டோட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிற இமெயில் ஐடி. இந்த மெயில் ஐடிக்கு கம்பல்சரி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மெயிலை போட்டு விடுங்க. அதிகமா மெயில்ஸ் வர்றதை பார்த்து அதை சீக்கிரமா கரெக்ட் பண்ணுவாங்க. நம்ம போடாட்டி என்ன, யாராவது நமக்காக போடுவாங்கன்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா மற்றவங்களும் அதே தான் நினைப்பாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு மெயில் போட்டு விடுங்க. நான் ஏற்கனவே மெயில் பண்ணிட்டேன், அதை குரூப்லயே நான் ஷேர் பண்ணேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சர்வர் இஷ்யூ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மெயில் ஒரு 1 or 2 லைன்ஸ்ல கண்டிப்பா போட்டு கொடுத்துருங்க. போட்டீங்கன்னா தான் சீக்கிரமா சர்வர் இஷ்யூஸ் கரெக்ட் ஆகும். அப்படி கரெக்ட் ஆனாதான் அப்ளிகேஷன் நம்மளால கரெக்டா சக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்க, இதை சொல்லதான் இந்த வீடியோ. ஒன்ஸ் இதை முடிஞ்ச வரைக்கும் நீங்க டோட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க.